மவுண்டிங்னு சொல்லுவாங்க. மவுண்டிங் ஆர் ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. இல்லனா வாட் யூ டிஸ்ப்ளே இன் த, நீ என்ன டிஸ்ப்ளே பண்றியோ பேஜ்ல, அதாவது பிரவுசர்ல நீ என்ன டிஸ்ப்ளே பண்றியோ நீ அதுதான் ரெண்டர் பண்ற. அதாவது நீ அங்க டிஸ்ப்ளே பண்ற. டிஸ்ப்ளேயிங் ஆர் ரெண்டரிங் இஸ் சேம். டிஸ்ப்ளேயிங், ரெண்டரிங் எல்லாமே சேம். ஓகேவா? So what is mounting? Can anyone answer the question? Did you guys understand? I will confirm it. What is mounting? Yeah, Varnika, very good. Other than Varnika, nobody is answering the question. So can I assume that nobody understood the concept? வேற யாராச்சும் ரிப்ளை பண்றீங்களா? Only that person is explaining me what I have explained. Any other person? Harish or Krishna is there in the call? அஜய் கால்ல இருக்கீங்களா? ஓகே சரி, ஓகே. ரீரெண்டரிங்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கோடு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். டிஸ்ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஐ ஹவ் டன் சம் சேஞ்சஸ் ஆர் ஐ ஹவ் டன் சம் அப்டேஷன்ஸ் ஆன் த கோட் wherein I am executing the updated code and displaying the updated code in the browser window. ஓகேவா? அப்டேட்டட் கோட நான் வந்து என்ன அப்டேட் பண்ணிட்டு என்ன டிஸ்ப்ளே பண்றேனோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராசஸ் பேரு ரீரெண்டரிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The same rendering concept when you update the code and you are re-rendering it and you are displaying it for the second time or the third time. அப்படின்னா ஒரு தடவை ரெண்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீ இன்னொரு தடவை ரெண்டர் பண்ற அப்படின்னா அதுக்கு பேர் ரீரெண்டரிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? எஸ்ஸா இல்லையா? So none of them are listening to the class. Okay. Next. இன்னொரு தடவை சொல்லுமா? எந்த கான்செப்ட்? ரீரெண்டரிங்கா ரெண்டரிங்கா? ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வியூ உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தனா அதுக்கு பேரு ரெண்டரிங். ஃபர்ஸ்ட் டைம் வியூ நான் அந்த கோடை அப்டேட் பண்ணிட்டு நான் இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி, அதாவது அவர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேரு ரீரெண்டரிங். ஓகேவா? நீ ஒன்ஸ் ரெண்டர் பண்ணிட்டு, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிரவுசர் விண்டோல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ரெண்டர் பண்ணிட்டேன். ரெண்டர் மீன்ஸ் நான் அதை டிஸ்பிளே பண்ணிட்டேன், லோக்கல் ஹோஸ்ட ரன் பண்ணிட்டேன். நான் இப்போ அந்த ஹலோ வேர்ல்ட் இந்த பிரவுசர் பிளேன் விண்டோல ஒரு பேக்ரவுண்ட் கலரை நான் ஆட் பண்றேன். சோ நான் அந்த பேக்ரவுண்ட் கலர் ஒரு ஃபீச்சர் வந்து அது ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் வந்து ஒரு அப்டேஷன் தான். ஓகேவா? நான் அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இன்னொரு தடவை நான் அதை டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேரு ரீரெண்டரிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா திவ்யா? ஓகேவா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அன்மவுண்டிங். அன்மவுண்டிங்னா என்ன? மவுண்டிங்னா என்ன சொல்லியாச்சு. அன்மவுண்டிங்னா என்ன? ஏதாவது கெஸ் இருக்கா உங்களுக்கு? அன்மவுண்டிங்னா என்னன்னு ஏதாவது கெஸ் இருக்கா? எனி கெஸஸ்? வெரி குட்.
Very good. Varnika, are you from a CS background? Which year are you studying in? Okay. So, or a compound or some element or something is removed from the code and you are executing it again. அப்படின்னா இட் இஸ் கால்ட் அன் அன்மவுண்ட். அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு அப்டேட் பண்றேன், அந்த அப்டேட் வந்து ஒரு ரிமூவலா இருந்துச்சு. நான் இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிட்டு ரன் பண்றேன், பட் எனக்கு திருப்பி எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் வேண்டாம் அப்படின்னா, ஆர் சம் எனி அதர் காம்போனன்ட் ஆர் சம் ஃபீச்சர் எனக்கு அந்த ஃபீச்சர் வேண்டாம் அப்படின்னா, நான் அந்த ஃபீச்சரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன டிஸ்ப்ளே பண்றேனோ அதுதான் அன்மவுண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மெயின் கான்செப்ட் இது வந்து ரியாக்ட் லைஃப் ஸ்டைல் லைஃப் சைக்கிள் காம்போனன்ட்ஸ். ரியாக்ட் லைஃப் சைக்கிள் காம்போனன்ட்ஸ்ல வந்து மெயின்லி இந்த கான்செப்ட்ஸ் இருக்கு. என்னது? மவுண்டிங், ரீரெண்டரிங், ரீரெண்டரிங், வேற என்ன கான்செப்ட்? அன்மவுண்டிங். ஓகேவா? So these three concepts are important in respect of React life cycle components. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டைம் வேணுமா? உங்களுக்கு நோட்ஸ் எழுதுறதுக்கு ஏதாவது டைம் வேணுமா? Do you guys require any time for writing down the definitions in the notebook of these three definitions? ஓகே, நான் 5 minutes டைம் தருவேன். இந்த 3 டாபிக்கு நீங்க டெஃபினிஷன் எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? திவ்யா நீங்க சொல்றீங்களா? ஓகே. நீங்க வந்து இந்த நோட்ஸ் கூட எனக்கு வந்து போட்டோ எடுத்து குரூப்ல அனுப்பணும் எல்லாருமே. ஓகேவா? Everyone should note down the concepts, theory concepts, what I am telling now. Please take the snap of it and send it to me in the group. புரியுதா? எல்லாருக்குமே புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? ஓகே. உங்க எல்லாருக்குமே காலேஜ் எப்போ ரீஓபன்?
டன்னா? ஓகே ஓகே. So now react hook concepts போலாம். இப்போ react hook concepts போலாம். So there are mainly three types of hook, which are the backbone of React. என்னதுன்னா use state, use effect, and use ref. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. there are mainly இருக்கு யூஸ் கான்டெக்ஸ்ட் இருக்கு, யூஸ் மெமோ இருக்கு, யூஸ் கால்பேக் இருக்கு. நான் அதெல்லாம் சொல்லுவேன் கண்டிப்பா. பட் மெயின்லி there are three types of hooks, which is use state, use effect, and use ref. நான் எப்பப்போ எது இது யூஸ் பண்ணுவாங்கன்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ யூஸ் ஸ்டேட் அப்படின்னா நான் இப்போ ஒரு ஈவெண்ட் பண்றேன். அதாவது ஈவெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஈவெண்ட்னா என்ன? ஈவெண்ட்னா நான் ஒரு ஆக்ஷன் பண்றதா ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈவெண்ட்னா டூயிங் an action is called a event. For example, clicking or hovering அப்படின்ற அதெல்லாம் ஒரு ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த ஆக்ஷன் பண்ணும்போது எனக்கு சில அப்டேட்ஸ் ஆகும், வெப்சைட்ல எனக்கு சில அப்டேட்ஸ் ஆகும். பட் அந்த அப்டேட்ஸ் எப்போ ஆகும்? ரீரெண்டர் ஆகும்போது எனக்கு அந்த அப்டேட்ஸ் ஆயிட்டு ரீரெண்டர் ஆகும். கரெக்டா? உங்களுக்கு புரியுதா? கிளியரா புரியலையா? இல்ல என்ன புரியல சொல்லுங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கவுண்டர் வேல்யூ வச்சிருக்கேன், ஒரு பட்டன் வச்சிருக்கேன், ஒரு கவுண்டர் வேல்யூ வச்சிருக்கேன். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நான் இப்போ அந்த கவுண்ட் இன்கிரிமெண்ட் ஒரு பட்டன் வச்சிருக்கேன். நான் இன்கிரிமெண்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்கேன். அந்த ஆக்ஷன் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த ஆக்ஷன் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? கவுண்ட் வேல்யூல ரிஃப்ளெக்ட் ஆகும். வேர் the count value gets updated. ஒரு அப்டேஷன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அது வந்து யூஸ் ஸ்டேட் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். whenever an update is happening, then the updated state is being activated. Whenever an update is happening, that means I am activating the updated state. மொத்தமா யூஸ் ஸ்டேட்ல வந்து ரெண்டு ஸ்டேட் இருக்கு, இனிஷியல் ஸ்டேட், அப்டேட்டிங் ஸ்டேட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட்னா நான் டிஃபால்ட்டாவே என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரெட்னு வச்சிருக்கேன், டிஃபால்ட்டா ரெட்னு வச்சிருக்கேன். நான் அந்த அப்டேட்டட் ஸ்டேட்ல வந்து வேற ஒரு கலர் ப்ளூன்னு மாத்துறேன் அப்படின்னா அந்த அப்டேட்டட் ஸ்டேட்டோட வேல்யூ என்னதுங்க? ப்ளூன்றதுதான் அந்த வேல்யூ. ஓகேவா? ஓகேவா? புரியுதா? ஓகேவா? இப்போ ஒரு கோட் பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு கோட் பார்க்கலாம். இந்த கோட் தெரியுதா? இந்த கோட் தெரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. எந்த ரியாக்ட் ஹூக் கான்செப்ட்ல 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த 3 கண்டிஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் புக்ல எனக்கு எழுதணும். 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன 3 கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்பவுமே இந்த ரியாக்ட்
ஹூக்ஸ் வந்து எப்பவுமே ஃபங்க்ஷனுக்குள்ளதான் இருக்கணும். ஆல்வேஸ் it should be inside the function. Inside the function. ஓகேவா? இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, it should be always at the டாப் லெவல் காம்போனன்ட். அதாவது எப்பவுமே நான் இப்போ வந்து ஒரு யூஸ் ஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல யூஸ் எஃபெக்டா இருக்கலாம், இல்ல யூஸ் ரெஃபா இருக்கலாம். அது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே போட்டுறணும். ஓகேவா? இட் ஷுட் பி அட் தி டாப் லெவல். டாப் லெவல். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, எப்பவுமே அதுக்கு வந்து ஒரு அந்த யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். அது எப்பவுமே அது வந்து ஒரு சின்டாக்ஸ்ல தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் ஸ்டேட்டை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து யூஸ் ஸ்டேட் ஆஃப் இல்ல யூஸ் எஃபெக்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ன்றது நீங்க கிளியரா டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? clear description. So இதெல்லாம் வந்து rules or conditions of the React hook concept. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ் மட்டும் எனக்கு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா ஹூக்ஸ் வந்து இஃப் எல்ஸ்ல போடக்கூடாது. ஓகேவா? எப்பவுமே அது வந்து கண்டிஷனலா இருக்க கூடாது. cannot be conditional. ஓகேவா? சோ இந்த 4 ரூல்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதாவது இஃப்க்குள்ள இல்ல எல்ஸ்க்குள்ள நீங்க அந்த ஹூக்ஸ வந்து உள்ள அப்ளை பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? இந்த 4 ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? இந்த ரூல்ஸ் 4 ரூல்ஸ் புரியுதா? So can I give 2 minutes of time to note down these rules in the notebook? I will give you 3 minutes time. Please, சொல்லுங்க. சொல்லுங்க. Somebody raise the hand. Please tell me what is the doubt or any issues do you have? எனக்கு யாராச்சும் அப்டேட் பண்றீங்களா? நோட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே மேம் அப்படின்னு போடுறீங்களா? ப்ளீஸ் ரிப்ளை கைஸ். நான் வந்து நோட் பண்றதுக்கு உங்களுக்கு தரேன் டைம். பிகாஸ் தீஸ் தியரி கான்செப்ட்ஸ், ஐ மீன் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சதான் கோடு புரியும், இல்லைன்னா புரியாது. Okay, Divya, please tell me if you are done with noting down these points. Everyone should note down and please send me the notes also today in the group. Please let me know if you guys completed. Done. Okay.
இப்போ நான் யூஸ்டட் கான்செப்ட்க்கு போறேன். யூஸ்டட் சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னா, நான் சின்டாக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் சொல்றேன். யூஸ்டட் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா const initial state initial state updating state equal to use state of initial state oda value. Initial state value. ஓகேவா? இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? See, hooks should be in camel case. Camel case na யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? Camel case. Camel case na இப்போ ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கும். அந்த ரெண்டு வார்த்தை நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதாம ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல எழுதுவேன். செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அப்படின்னு இருக்கு. யூசர் நேம் இதுதான் கேமல் கேஸ். புரியுதா? கேமல் கேஸ். Did you guys understand what is a camel case? இன்னொன்னு இருக்கு ஸ்னேக் கேஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்னேக் கேஸ். இதே நான் அந்த யூசர் நேமே ரெண்டு வேர்ட்ஸ் நான் வந்து அண்டர் ஸ்கோர் வச்சு டிவைட் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஸ்னேக் கேஸ். யூசர் அண்டர் ஸ்கோர் நேம். Did you guys understand the difference between the camel case and the snake case? Did you guys understand? Okay. இப்போ நம்ம கோடுக்குள்ள போலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. அந்த ஹூக்க வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். You import useState from React. From this React library, we are importing the useState and function. We are writing a function called counter and const count. This is the initial state where I am setting the count as 0. This is the value of the initial state value and this is the updating state variable. Updating state variable. Okay va? Const increment அப்படின்ற ஒரு லாஜிக்ல நான் எப்படி பண்றேன்னா set count of count plus 1. அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா கவுண்ட் 0வா இருந்துச்சு. நான் இந்த அப்டேட் எப்படி பண்றேன்னா ஆல்ரெடி இனிஷியல் ஸ்டேட்டை நான் +1க்கு ஆட் பண்றேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ரிட்டர்ன். அதாவது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம், என்ன டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படின்றது நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிவிஷன் கிளாஸ் எழுதியிருக்கேன். உள்ள வந்து h2 கவுண்ட் அப்படின்னு நான் ஒரு சும்மா ஒரு நேமிங் பண்ணியிருக்கேன். நேமிங் பண்ணிட்டு நான் இந்த கவுண்ட் வேல்யூ வந்து இங்க டிஸ்பிளே பண்றேன் வித் வேரியபிள் வித் ஹெல்ப் ஆஃப் கர்லி பிரேசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ஆக்ஷன் நான் எப்படி நடக்கும்? ஒரு பட்டன் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஆன் கிளிக்ன்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இன்கிரிமெண்ட் அதாவது இந்த லாஜிக் இந்த ஃபங்க்ஷனை நான் இங்க கால் பண்றேன். ஓகேவா? ஒரு இன்கிரிமெண்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். பட் இந்த பட்டன் பிரஸ் பண்ணும்போது the function, I mean the logic goes here because I'm calling the function here. So this function is here. So இந்த ஃபங்க்ஷன் நான் இங்க கால் பண்றேன். ஸோ இங்க கால் பண்ணும்போது எனக்கு அந்த லாஜிக் வந்து இங்க நடக்கும். இங்க அப்டேட் ஆகிறதுக்கு இங்க நடக்கும். ஓகேவா?
நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். index நான் இங்க வந்து ஆப் ஃபில்டர் இதெல்லாம் போட்டிருக்கேன். சோ நான் இங்க வந்து இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் அது பேர் என்ன, யூஸ் ஸ்டேட் from use state okay. cd my app ரன் பண்றேன். npm start count value increase ஆகுதா? So when I click the button, the use state activates and the count value gets incremented. ஓகேவா? நான் எவ்வளவு வாட்டி கிளிக் பண்ணாலும் அந்த கவுண்ட் வேல்யூ இன்னைக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? Okay. So can I will give you some time. Please execute this code and please write down the explanation in some notebook. யூஸ் ஸ்டேட் மட்டும் நீங்க இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் யூஸ் எஃபெக்ட் எடுக்கிறேன். ஓகேவா? I will share the code in the chat box. எல்லாருமே பண்றீங்களா? எல்லாருமே பண்றீங்களா? I will give you 5 minutes of time. Please execute the code in the VS Code and please send me the screenshots at the end of the class.
யாராச்சும் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்களா? எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்களா? எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்களா? கிருஷ்ணா, did you execute? Krishna, did you execute the code? Yes or no? Praveen Kumar? Varnika, please share your screen. நான் சொல்றேன். Varnika, please share your screen. Oh, you are attending in the phone. So where you are typing? In the laptop only, right? Yes. சரி, நீங்க அப்புறமா நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட். யாராச்சும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவீங்களா இப்போ? Srividya, are you ready to share the screen? Okay. So use effect பத்தி பார்க்கலாமா? So what is use effect? The same thing. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் பண்ணும்போது எனக்கு என்ன ஸ்கிரீன்ல வந்து அப்டேட் ஆகி எனக்கு வருது, அதுல வந்து ரீரெண்டரிங் கான்செப்ட் இல்ல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், what you are updating in the use state, or you are writing the logic in the use effect. So for example, நான் வந்து கோட் ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணிட்டு நான் வந்து ரீரெண்டர் பண்றேன்னு சொன்னேன்ல. சோ அந்த அப்டேஷன் நான் எந்த லாஜிக்ல எழுதுறேன் அப்படின்றது நான் யூஸ் எஃபெக்ட்ல நான் அந்த லாஜிக் எழுதுவேன், அந்த ஃபங்க்ஷனை நான் இங்க எழுதுவேன். புரியுதா? இப்போ யூஸ் எஃபெக்ட் have two parameters wherein you have function and another one is called a dependency. அப்படின்னு சொல்லுவாங்க. The dependency is optional. அது எல்லா தடவையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி கவுண்ட் கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி டிபெண்டன்சி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டிபெண்டன்சி இஸ் ரெப்ரசன்டட் பை 2 square brackets. ஓகேவா? டிபெண்டன்சி இஸ் ரெப்ரசன்டட் பை 2 square brackets. ஓகே, ஓகேவா? Now I will show the code. Okay. I will share the screen.
ஓகே, நான் இந்த கோட் மட்டும் தான் எழுதுவேன். ஐம் நாட் கோயிங் டு எக்ஸிக்யூட் ஹியர். ஓகேவா? நான் சொன்னேன்ல, இப்போ உள்ள வந்து நான் அந்த கவுண்ட்டை வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ அந்த அப்டேட்டட் கோட் வந்து நான் இங்க ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன் பிளேஸ்ல நான் எழுதுவேன். ஓகேவா? console.log I'm going to print that count using the print statement, where print statement is console.log in JavaScript. So count updated at count. Same logic. இங்க வந்து நான் என்ன அவுட்புட் வந்து கொடுக்குறேன், டிபெண்டன்சி சொன்னல, ஐ மீன் டிபெண்டன்சி வந்து கவுண்ட் கான்செப்ட்ல கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேவா? சோ அந்த டிபெண்டன்சில வந்து கவுண்ட்ன்ற அந்த வேரியபிளை இங்க வந்து நான் கொடுக்குறேன். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ரெண்டர் ஆர் அப்டேட் த வேல்யூ ஆஃப் தி கவுண்ட். ஸோ whenever you are updating something, so you should update, I mean you should fill that dependency with the variable you are going to update. நீங்க என்ன அப்டேட் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள நீங்க அந்த வேரியபிளை கொடுக்கணும். ஓகேவா? புரியுதா? Okay, did you guys understand what is the concept of use state, use effect? Because 9 ஆயிடுச்சு இப்போ. நாளைக்கு நான் வந்து கண்டிப்பா யூஸ் எஃபெக்ட், யூஸ் கால் பேக், யூஸ் மெமோ அண்ட் கண்டிஷனல் ரீரெண்டரிங் கான்செப்ட் நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த 4 கான்செப்ட் நான் நாளைக்கு சொல்லுவேன். இன்னைக்கு நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? I took some of the theory classes today. What are the concepts we have discussed today? What are the concepts we are okay, mounting and unmount, very good. Taman Selvan, you have been you are active in the class today. But நீங்க இது ChatGPT ல எடுத்ததா? ChatGPT ல இருந்து எடுத்ததா இந்த இது ஆன்சர்ஸ்? நான் உங்களுக்கு சொன்ன டெஃபினிஷன்ஸ் நீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்ல நான் எழுத சொன்னேன். First 4 definition only. That's what the definition you have to write on your own. அப்போதான் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கரெக்டா ரிமெம்பர் ஆகும். பிகாஸ் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தியரிட்டிக்கலா நீங்க கோட் பண்ணும்போது கோடிங்ன்றது கூட நீங்க ஏஐல ஜெனரேட் பண்ணிடலாம். பட் ஆனா அந்த கோட் உங்களுக்கு புரியறது தான் ரொம்ப இது. ஓகேவா? உங்களுக்கு புரியாம நீங்க கோட் எழுதவே கூடாது. Okay, Divya, did you note down the concepts, theory concepts? Tamil Selvan, please react to my judgment of your, yeah. Divya, உங்களுக்கு புரிஞ்சுதா? Okay, and then next theory, apart from theory concepts, what we have been discussed, Hooke's concept la. Hooke's use state. Okay, use state. What is the syntax for use state? What is the syntax for use state? Anthony Johnson, please tell me the syntax for the use state. No, not the import statement. I want the syntax. Syntax for the use state. இதுதான் syntax. The confusion of concept between mounting and re-rendering. I mean rendering. Okay. See, ரெண்டுமே ஒண்ணுதான்.
மவுண்டிங் என்றது ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன டிஸ்ப்ளே பண்றியோ அதுதான் மவுண்டிங். That is also called rendering. Okay. What is the thing? I mean, what is the another concept we have discussed? Another concept what we have discussed? Use state. Okay. And another thing what we have discussed? Use effect. Okay. What are the 4 conditions and what is the syntax for use effect? Okay. And dependency. Okay. Next, 4 conditions and rules. Yeah. Very good, Anthony. Okay. ஸோ நீங்க இன்னைக்கு வந்து நோட்ஸ் கம்பல்சரி நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஷேர் பண்ணணும். நான் இப்பவே குரூப்ல போடுறேன். ஷேர் த நோட்ஸ் அண்ட் தியரி கான்செப்ட்ஸ் discussed and also code snippets of use state and use effect. Okay, wow. Okay, thank you guys.